வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ. ஒரு ஆட்டோ கட் ஆஃப் பேட்டரி இருக்குது. நம்ம ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அது எந்த டைப் இன்வெர்ட்டர், எத்தனை வாட்ஸ் இன்வெர்ட்டராக இருந்தாலும் சரி, எத்தனை வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டராக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவை? கண்டிப்பாக பேட்டரின்னு ஒன்று தேவை. அதுதான் ஹார்ட் ஆஃப் த செக்ஷன். அந்த பேட்டரி என்ன ஆகணும் அப்படின்னா, கரண்ட் உள்ள போது சார்ஜ் ஏறும், கரண்ட் இல்லாத போது என்ன ஆகணும்? உங்களுக்கு பேட்டரிக்கு போகிற சார்ஜ் கட் ஆகி தென் இன்வெர்ட்டர் ஆன் ஆகும். இப்போ இந்த சர்க்யூட்டில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா, லாஸ்ட் கிளாஸில் பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் இந்த சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு எடுத்துக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். இது டோட்டலாக ஒரு சர்க்யூட். நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு சிம்பிளாக ஒரு பவர் சப்ளை ப்ளஸ் ஒரு ரிலே, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு கட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுலேயே கொஞ்சம் மாடிஃபிகேஷனாக, கொஞ்சம் அப்கிரேட் பார்த்திங்கன்னா, ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் BC547 நமக்கு தெரிஞ்ச டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்சிஸ்டர் இந்த சர்க்யூட், இதில் ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். ரிலேயில் பார்த்திங்கன்னா இது போல், இது வே. இங்கே ஒரு வே இருக்குது, இதில் ஒரு வே இருக்குது, 2 வே இருக்குது. ஓகே, இதில் க்ரீன் எல்இடி இருக்குது, இந்த இடத்துல ரெட் எல்இடி இருக்குது. இதுதான் அவுட்புட் டெர்மினல்ஸ். இது பேட்டரிக்கு போகக்கூடிய அவுட்புட் டெர்மினல்ஸ். ஓகே, நம்ம கரண்ட் இல்லை அப்படின்னா எப்படி ஐசோலேட் பண்ணி கொடுக்கலாம்? கரண்ட் இருக்கும்போது சார்ஜிங் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ எப்படி இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது ப்ரைமரி. இந்த ப்ரைமரியில் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த இடத்துல 220 வோல்ட் இன்புட் கொடுக்குறோம். இதில் செகண்டரியில் வோல்ட் எடுக்கிறோம். இந்த செகண்டரியில் எவ்வளோ வோல்ட்னா 0 to 14 அப்படின்னா என்ன வரும்? 14 வோல்ட் ஏசி வரும். ஓகே, ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரியில் 2 லீடு இருக்கிறனால நம்ம 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜ் பேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜ் பேரில் 2 கேத்தோட் சைடோட பாசிட்டிவ், 2 ஏனோட் சைடோட நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் வந்துடும் நெகட்டிவ். இது ஃபுல்லாக நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ். இது பாசிட்டிவ். இந்த பின் பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் வோல்ட் எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இங்கே வருது. இந்த மாதிரி நம்புக்குறி போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி உள்ளே போகுது. இந்த ரிலே காயிலுக்கு உள்ளே போய் இந்த போல் வே மூலிமா இந்த இடத்துல வருது, இந்த அவுட்புட்டில் இப்படி வெளியே வருது. இது வெளியே வரும் பொழுது இந்த எல்இடியோடைய ஏனோடுக்கு ப்ளஸ் கிடைக்கும். இந்த கேத்தோடுக்கு 2.2K ரெசிஸ்டன்ஸ் வழியாக கிரவுண்டு கொடுத்துருக்கோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எல்இடி எரியும். அப்போ இந்த க்ரீன் எல்இடி எரிஞ்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் சர்க்யூட்டில் இப்போ டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம்? ஜென்ரலாக ஓவரால் சொல்லியிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED, pipe and home that assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, SMBS, all SMBS, induction stove, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. எல்லா கோர்ஸுமே தேவை தான். எல்லா கோர்ஸுமே ஆன்லைன் ட்ரைனிங் தான். 30 நாள் ட்ரைனிங் வரும். டெய்லி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வீடியோ வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், டவுட் இருந்தால் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த டைமில் நீங்கள் டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தான் நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும். நாம் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க, ரெடி பண்ணுறீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இமிடியேட்டாக என்ன கம்ப்ளைண்ட், என்ன காரணம் அப்படின்னு அந்த டைமிங் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு டைம் கொடுத்துருப்போம். அந்த டைமில் ஆஸ்க் பண்ணணும், கால் கேட்டு புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே, அப்போ தான் நம்ம டெவலப் ஆக முடியும். ஓகே, சரி. இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்க்கலாம். இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா, ரிலேயில் இது பாசிட்டிவ் பாயிண்ட், அதாவது இது பாசிட்டிவ் பாயிண்ட். இது நெகட்டிவாக மாறினா இந்த ரிலே ஒர்க் பண்ணும். இந்த ரிலே காயில் அப்போ தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த பாசிட்டிவ்லேருந்து இந்த ரிலே காயில் வழியாக டிரான்ஸோட கலெக்டர், டிரான்ஸோட எமிட்டர் வழியாக உங்களுக்கு கிரவுண்ட் ஆகணும். கிரவுண்ட் ஆனால் தான் இந்த ரிலே ஒர்க் பண்ணும். அப்போ இந்த ரிலே ஒர்க் பண்ணணுன்னா இந்த பேஸுக்கு 0.6 அல்லது 0.7 வோல்ட் வரணும். ஓகேவா? இது டிரான்ஸோட பேஸ். நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் BC547 வச்சு. நீங்கள் வேறு எந்த ஒரு என்பின் டிரான்ஸை கூட இந்த சர்க்யூட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை பொறுத்து இந்த டிரான்சிஸ்டர் மாறும்.
நீங்கள் என்ன பேட்டரிங்க நான் மென்ஷன் பண்ணலை. நம்ம தெரிஞ்சதெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு 12 வோல்ட்டு 7.2 ஆம்பியர் லெட் ஆசிட் பேட்ரி. இந்த சர்க்யூட் வந்து லெட் ஆசிட் பேட்டரிக்கு சூட்டபிள். ஓகே, பேட்டரி ஓவராக சார்ஜ் ஆகிடக்கூடாது. ஓகேவா, அது அடுத்தடுத்த சர்க்யூட்டில் உங்களுக்கு வரும், டீட்டெயில்ஸ் வரும். சார்ஜ் ஃபுல்லானால் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோ, அது பார்த்துக்கலாம். சரி, இப்போ ப்ரைமரி, இதில் செகண்டரி, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், இங்கே ப்ளஸ் வோல்ட் வரும். ஃபில்டர் பண்ணுறதுக்கு 1050 வோல்ட் ஒரு கண்டென்சர் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த பாசிட்டிவ் லைனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கு. இந்த நடுவில் வந்து ஒரு ப்ரீசெட் இருக்குது, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் VR. இதன் மூலிமா இந்த பேஸுக்கு சப்ளை கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த ரிலே ஒர்க் பண்ண வைக்கணும். இந்த ரிலே ஒர்க் பண்ண வைக்கணும்னா பேஸுக்கு ஒரு 0.6 ஆர் 0.7 வோல்ட் வரணும். அது இந்த பொட்டென்ஷியல் டிவைடர் மூலிமா தான் இந்த டிரான்ஸ்டரோட பேஸுக்கு வரும். பேஸுக்கு வந்தோன்னே இது டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிரும். ஆன் ஆயிரும்னா என்ன அர்த்தம், இந்த கலெக்டிவ் டெர்மினேட்டர் எப்பவுமே ஹை ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும், மின்சாரத்தை கடத்தாது. இது என்னவா மாறணும், லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும். அடிக்கடி வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் பண்ண சொல்லி. ஏன்னா இந்த டிரான்ஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபிள் பக்காவாக தெரியணும், மல்டிமீட்டரில் செக் பண்ண தெரியணும், போத் அனலாக் டிஜிட்டல் ரெண்டுலேயுமே பண்ண தெரியணும். அப்போ அனலாக் டிஜிட்டல் 2 மீட்டரையும் செக் பண்ண தெரியும்னா அதுக்குண்டான ஒரு மல்டிமீட்டர் உங்கள்கிட்ட இருக்கணும். டிஜிட்டலில் நான் பெஸ்ட்டு மீட்டர் சொல்லியிருக்கோம், லோ பட்ஜெட்டில் ஒரு மீட்டர், அனலாகில் ஒரு மீட்டர் சொல்லியிருக்கோம். ஓகேவா, பாருங்கள் இது டிஜிட்டல் மீட்டர். இது பார்க்குறதுக்கு கேபினெட் லைக்ஸ் இது மாதிரி இருக்கும். அனலாக் மீட்டர் லுக் திஸ், பாருங்கள் அனலாக் மீட்டர் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மீட்டரை தேவைன்னா என்கிட்ட வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, சர்வீஸ் சம்மந்தமான எல்லா டூல்ஸுமே எங்கிட்ட இருக்குது. ஓகேவா, நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இப்போ பார்க்கலாம். இதில் வந்து என்ன பண்ணணும், ரிலே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ரிலே காயிலுக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகணும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகணும் அப்படின்னா பேஸுக்கு சஃபிஷியன்ட் வோல்ட் வரணும். அது இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா நம்ம ஏற்கனவே ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இதில் பவர் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு ரிலே ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதா, நாம் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த போல் வே கான்டாக்டை நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போது சப்போஸ் இந்த கான்டாக்ட் இதில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதில் கான்டாக்ட் வந்துச்சுன்னா இல்லை அவுட்புட் வர வோல்ட் நேராக எங்கே போகும், நேராக இந்த எல்இடி ரெட்டுக்கு போயிடும். இந்த இடத்துல கான்டாக்ட் ஆனால் மட்டும்தான் பேட்டரிக்கு போகும். இந்த இடத்துல கான்டாக்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், சப்போஸ் பாருங்கள் இந்த மாதிரி கான்டாக்ட் ஆச்சுன்னா இந்த ரெட் எல்இடி மட்டும் எரியும், க்ரீன் எரியாது, பேட்டரிக்கு சப்ளை போகாது. நமக்கு அதுதான் தேவை. பேட்டரிக்கு நம்ம இந்த டிரான்ஸ்டரோட ஆப்ரேஷனையும் இந்த ரிலேவோட கனெக்ஷனையும் மாற்றி அமைக்கலாம், எப்படி வேணாலும் அமைக்கலாம். அந்த போல் வேவ் மாற்றி அமைக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போது கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா, நாம் ரெட் லைட் எரியுற மாதிரி செய்யலாமா இல்லை க்ரீன் எரியுற மாதிரி செய்யலாமாங்கிறது அவுட்புட்டில் என்ன வேணும்னு நாம் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் பிரின்சிபிள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணிச்சுன்னா இந்த ரிலே காயிலுடைய போல் வேவ் வந்து சேஞ்சஸ் ஆகும். சேஞ்சஸ் ஆகிறனால இந்த எல்இடி எரியறது மாறும். இப்போ க்ரீன் எல்இடி எரிஞ்சால் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போது வரக்கூடிய ஏசி டிசியாக மாறி இந்த ரிலே காயிலுடைய போல் வேவ் மூலிமா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, சப்போஸ் கரண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, டப்புனு ரிலே வந்து கனெக்ஷன் இப்படி மாறிக்கும். உங்களுக்கு மாறுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதில் சார்ஜிங் போகாது, அப்படியே கட் ஆஃப் ஆயிரும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொன்னது தான், சேம் அதே தான், இதே ப்ரொசீஜர் தான். பட் இதில் என்ன, இது வெறுமே டைரெக்டாக ரிலே கனெக்ஷன், இதில் த்ரூ டிரான்சிஸ்டர் மூலியமாக போட்டுக்கணும். சம்மட் பெட்டராக இருக்கும், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, கூடவே இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு நீங்களே வீட்டில் அசம்பிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.